இது ரெண்டும் டோஸ்ட் பண்ண பண்ணு இப்படி தான் இருக்கும். இது ரெண்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுதான் நான் சொன்ன மயோனிஸ். நல்லா தெரியுதா? எக் மயோனிஸ். ஓகே, இதையே இந்த பிரெட் மேலே இப்படி இப்படி இங்கே இந்த அளவுக்கு ஊற்றிங்க. அப்புறம் இது லெட்டூஸ் கான். இதுதான் லெட்டூஸ். நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த மாதிரி பிச்சு வச்சா கூட போதும். பிச்சு இந்த அந்த ஒரு லேயர் இப்படி இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி மூடி வச்சிருங்க. ஓகே, டொமேட்டோ வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு இப்படி இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ இங்கே சாஸ், டொமேட்டோ சாஸ். நான் வந்து ஸ்வீட் சில்லி ஊற்றினா நல்லாயிருக்கும். இங்கே டொமேட்டோ சாஸ் தான் இருக்குது. அது டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். கொஞ்சம் இப்படி ஊற்றிங்க. ஊற்றிட்டு இப்போ அந்த சிக்கன் பேட்டி எடுத்துகிட்டு வந்து, சிக்கன் பேட்டியோட திக்னஸ் பார்த்துக்குங்க எப்படி இருக்குதுன்னு. நம்ம சின்ன உண்டையாக தான் பிடிச்சி அந்த திக்னஸில் வந்துருக்கு. இதையே இப்படி வச்சுட்டு இதில் கொஞ்சம் இப்படி சாஸ் நல்லா படுற மாதிரி வேணும். இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிங்க. ஊற்றிட்டு இந்த குக்கும்பர் 1 2 மேபி 3, ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால 3 பர்கர் எடுத்துகிட்டு இப்படி மூடுறீங்க. ஓகே, இப்படித்தான் பர்கர் இருக்கும். இந்த ஷேப்பில் இருக்கும். நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பேப்பர் போட்டு கட்ட போகிறோம். இதுதான் ஷேப்பு. கடிக்கிறவங்க ஹோல்ட் பண்ணி இப்படி தான் சாப்பிடுவாங்க. இவ்வளோ தான் பர்கர். ஓகே, நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.